பெரிய பில்டிங் என்ன பொண்ணு புதுசா வந்திருக்கியா? பார்த்து இறங்குதில்ல, இரு நான் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க பரவாயில்ல. வா, மெதுவா இறங்கணுமா? இறங்கும் போது எதுக்கு இப்போ அந்த பிள்ளை மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் பிடிச்சி ட்ரம்மில் ஊற்று. அடுத்த 6 மாதத்தில் பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேற்று பார்த்த சீரியலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா? இல்லை குடும்பம் ஓடி போய் நான் வாங்கிட்டு நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒன்று பார்த்துடக்கூடாது, உடனே ஹீரோ நினப்பு வந்துடும். பார்த்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவாக நடிச்ச படம். எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ வருஷம் மட்டும் உடம்புலையும் மனசுலையும் ஏதோ பண்ணுது. ஏன் மச்சான், அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பற்றி? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில் போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த மச்சான், அவ பேர் கூட 5 எலி. அஞ்சம்மாடா. அதான் இன்னைக்கு நீ வேலை கூட பார்க்க முடியாம அவளையே அணுவா ரசிச்சிட்டு இருந்தியோ? அப்படி இல்லடா, நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாடா. அவ அவங்கிட்ட வந்து சொன்னாளா? நான் அவட்ட பேசவே இல்லடா. அப்புறம் என்னதுக்கு இந்த நொன்னம்? ஏய், மச்ச கலையிட்ட வேலைக்கு வந்திருக்காளு, அந்த ஆளை பற்றி நமக்கு தெரியும்லடா. டே, நம்மள மாதிரியே மச்ச காலையும் ரூட்டு போறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படா சொல்ற? இது வரைக்கும் வர்றவனுங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டையை போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டையை போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆமாண்டா மச்சான், அஞ்சம்மா விஷயத்துலயும் அதேதான். இந்த வாரத்துல நாம அவ்வளோ ஆட்டையை போடுறோம், அவனுக்கு எச்சல தான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். அது எனக்கானவன் என் மனசு சொல்லு. நினச்சிட்டு இருந்தோம், பாவாடை தாவணியில் நல்லாவே இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்ணுறானுங்க. புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆசையை பாரு. இருமா, அவசரப்படாத. மூஞ்சி, புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்ல, நல்லா இருக்கா? சூப்பர். அடா மம்மி செட் ஆயிடுச்சு. சரி, பாத்திரம் இரு, செஞ்சுட்டு இருக்கேங்களா? உனக்கு மட்டும் ஒவ்வொரு வாரமும் மிஸ் ஆகிட்டே இருக்காள, மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறேன். என்ன ஆனாலும் சரி, இவனை முடிச்சுட்டு தான் மறு வேலை. நினைச்சா இதுலயுமா? மச்சான், நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா. என்னைக்குமே பிரியக்கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம 5 பேருக்கு தான்டா. இந்த காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? என்னடா மச்சான் சொன்னா ஒத்துக்குவானுங்களா? ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருக்குறான். ஒன்றும் இல்லடா, அந்த அஞ்சம்மாவை என்ன மடங்கு வேளான்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ
எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் கட்டை செம்ம கட்டை. அது இல்லைடா. டேய் ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கேன்டா. நினைச்சேன்டா. அவ வந்ததுலேருந்தே பயலோட நடவடிக்கையில் பல மாற்றம் தெரியுது. கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்போ நீ நடானா 5 பேரோட பழக்க வழக்கத்தில் மொத்தமாக ஆப்படிக்க பார்க்குறியா? விடுறா மச்சான், இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா விட்டமான்னு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமாவை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள கிளாஸ் எடுறா. டேய் எர்றானே எல்லாரும் மாதிரி தானே அவ்வளோ. அவன் மட்டும் என்ன பேசல. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சாக்லேட்டு? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா? இது 5 ஸ்டார், பெரியவங்க சாப்பிட்றது. அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்போ நீ வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதான் வாங்கிப்பியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்போ சிரிச்சா? நீங்க சொன்னதை கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன எங்களுக்கு? ஓ அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமா. நாங்கள் யாரு, எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்கள் பெற்றவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்கள் நினைக்கிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்றைக்கும் நாங்கள் மறக்கிறது இல்லை. யாரையும் தேடி போனதில்லை. நாங்கள் 5 பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமுமா இருக்கோம். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்தோம். இனிமேல் எப்படியோ தெரியல, இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் கேட்டா இப்படி ஒரு சாக்லேட் வேணுமா வேணாமா? ஐயா நீ கோவப்பட்ட நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? என்ன நான் மட்டும் 5ன்னு கூப்பிட்டுமா? அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இதுவரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருந்துட்டு இவ விஷயத்தில் மட்டும் தனியாக போகிறோமா? இது சரியாக வருமா? இந்தா வாங்கிக்கோ. பரவாயில்லையே, நம்ம கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம். மாதிரி தேடிட்டா.
மாட்டிட்டு இருக்கான் பாரு. ஏய் தெரியுடா இது மாதிரி இவன் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான்னு. இவனை போய் தேடிக்கிட்டு இருந்தானுங்க. பண்ணாட பண்ற வேலையை பாரு. நல்லா இருக்கு மச்சான் அவன் கதை. நாம தான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணுவோம், ஆனா இவ விஷயத்துல இவன் முந்திக்கிட்டானே. என்ன மாப்பிள்ள நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட? ஏய் உன்னை காணாம நாங்களாம் எவ்வளவு அல்லாடி போயிட்டோம் தெரியுமா? இல்லடா நீ என்னடான்னா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜல்சா பண்ணிட்டு இருக்க. சரி சரி வேலையை முடிச்சிட்டல. நீ போய்க்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா வேணாண்டா, அவ ரொம்ப பாவம்டா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்டா. கல்யாணமா? இவன் என்னடா சொல்ல வரா? டே அச்சே, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். ஏய் மாப்பிள்ள என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக நம்ம 5 பேர் அடிச்சுக்கணுமா? அதேதான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான் முடிவா என்னடா சொல்ல வரா? என்னடா சொல்ல போறான்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம்டா. சரி இதுக்கு மேலேயும் வேணாண்டா. வேண்டாண்ணா புரியலையே. டே மச்சான், நான் இவ்வளோ மனப்பூர்வமாக காதலிக்கிறேன்டா. இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? என்னடா ஸ்டைல் மாறுது? ஐடியாவா? டேய் இப்போ முடிவா என்னதான சொல்ல வர? மாப்பிள்ள நீ கேட்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய் எல்லாத்தையும் முடிச்சு என்னடா பயம் வேண்டி கிடக்கு? இப்பார் உனக்கு நாங்க முக்கியமா அவன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நான் சொல்றத கேளுங்கடா. டே அவ பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி அனாதைதான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவனை போய் கட்டிக்கிறேங்கிற? அவனுக்கு எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு முழுசா தெரியும்ல? தெரியுமா? தெரியுமா? அவனுங்க மூஞ்சிய பாரு. இவனுங்களையும் உன்னால திருத்த முடியும்னு நினைக்கிற? நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை. நல்லா தான் பேச கத்துக்கிட்ட. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பின்ன இது என்ன பாஞ்சாலி சபதமா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க 5 பேருமே அந்த கொடுமையை அனுபவிச்சவங்க தான்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனாலதான்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மா என்னம்மா சொல்றாவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாப்பா ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா. பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க திறந்து போறானுங்க? ஏன்டா இப்படி மானங்கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது உங்களுக்கு? இருந்திருந்தாத்தான் நம்மளை விட்டு ஓடி இருப்பாங்கல்ல. தெரியாம சொல்லிட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதுல இவருக்கு லவ் வேற. இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிக்கிறா பாரு. யோ என்னையா பண்ணலாம்? இந்த 5 ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல. பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா? லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா? எனக்கு சொல்லவே இல்லை. யோ சொல்லுங்க. இவனுங்களை இப்படியே விரட்டிடலான்னு பார்த்தா ஐயோ பில்டிங் நின்று போகும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சரி தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா போ. தாலியும் புது துணியா? இவரும் திறந்த மாட்டார். கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணமா பண்றீங்க?
இவனுங்களை நினச்சாதான் பயமாக இருக்கு. என்ன பண்ணுவானுங்களோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குளிச்சதே பெரிய விஷயம், இதில் இது வேறையா? ஏங்க அவங்களே எப்போ எந்திரிப்பாங்க? எல்லாம் என்ன மாதிரியா? வேலைக்கு போகிற நேரத்துக்கு தான். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. ஏய் என்னடா? ஏய் ஏய் ஏண்டா? ஏய் எந்திரா. எல்லாம் இருக்கு. என்ன மச்சான், டீ நல்லா இருந்துச்சா? இன்னும் கோவம் போல இருக்கே. பில்டிங் வேலையே முடியல, அதுக்குள்ளே எவனோ கொடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. இவங்க வேலை தானா? மூஞ்சிங்க. என்னடா அது தரையில் படம் வரைஞ்சிருக்காங்க. இங்கே வர்றா குளிச்சுட்டு என்னெல்லாம் தைச்சிட்டு இருக்காரு. கருவாடு குழம்பு. பைசா என்னடா அதெல்லாம்? ஐ சோப்பு. பேஸ்ல பல இருக்கலாம்டா. மூடிட்டு இதுலயே தை. இதாண்டா நம்மளுக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. போலாமா? பண்ணியா தெரிஞ்ச நம்மளையே பளிச்சுன்னு மாத்திட்டாலே அஞ்சு. கல்யாண சமையல் சாதம், கருவாட்டு குழம்பு வாசம், இதுவே எனக்கு போதும். டேய் மச்சான், உட்காருங்கடா சாப்பிடலாம். என்னடா மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காங்க? சாப்பாடா? டேய் சாப்பாடுறா. வாங்கடா. அவன் தான் வேண்டாங்கறானே. சும்மா அலஞ்சி போடா. அவங்க என்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கே நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் கொடுங்க. ஏய் வேண்டா தூக்கிடா. சரி தெருவில் இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊற்றி குழச்சி திம்பமே, அந்த ருசியை இவ தருவாளா? நம்ம ஒருத்தியா? நாம 5 பேர் ஒருத்திக்கிட்ட போவோமே, இவன் நம்ம 5 பேர்கிட்டயும் வருவாளா? எங்கேயும் சாப்பிட முடியாதோ? என்ன அவனுங்க ரகசியமா பேசுறானுங்க? ஏய் தடியா வாடா. ஓ நம்மளை போத்து விடுறானுங்க. இவங்கிட்ட சொன்ன அடிப்பானே. டேய் டேய் மச்சான், பசிக்கிற மச்சான், காலேருந்து சாப்பிடலடா, வாடா போகலாம். நம்மளோட்ட யாரா இருக்கா அவங்களுக்கு? டேய் மச்சான்,
பாஞ்சாலி சபதத்தில் ஜெயிச்சிட்டா போல இருக்கு. அவனை சாப்பிட சொல்கிறா. எல்லாரும் மாறினது சரி, ஆனால் இந்த அச்சு எப்படி மாறினா? இன்னைக்கு அஞ்சம்மாவால் முடிஞ்ச இந்த விஷயம் ஏன் நம்மளால முடியல? ஒருவேளை அச்சு விஷயத்துல நம்ம அப்ரோச் சரியில்லையோ? எங்கே கடைசி வரைக்கும் காட்டா மாதிரி வாழ்ந்துருவானு நினைச்சேன். தேங்க்ஸ் அஞ்சலா. டேய், உனக்கு இன்னும் கோவம் தெரியலையா? சாப்பிட்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா.